செங்கத்தில் புறவழிச்சாலையை அமைக்க விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய பணம் வழங்காததால் பணியில் ஈடுபட்டிருந்த எந்திரத்தை வெளியேற்றிய விவசாயிகள். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் நீதிமன்றம் எதிரில் இருந்து மண்மலை வரை சுமார் ரூபாய் 33 கோடி மதிப்பீட்டில் புறவழிச்சாலை அமைக்க அமைச்சர் அடிக்கல் நாட்டி சாலை பணியை தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய பணம் கொடுக்காததால் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த எந்திரத்தை சிறைப்பிடித்து தங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை முழுவதுமாக வழங்கிய பின் சாலை பணியை தொடங்குமாறு கூறி சாலை பணியை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்திய விவசாயிகளினால் பரபரப்பு. தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமைச் செய்தியாளர் டாக்டர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள். பேரூராட்சி ஆட்சிக்கு இப்போ நகராட்சி ஆகி போச்சு. அதனால் காசு கொடுக்க முடியாது. நாங்கள் நகராட்சிக்கு காட்சி நாங்கள் போடணுமா? விவசாயி காசு தான் நகராட்சி போகணுமா? எங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நகராட்சி பேரூராட்சி காசு அதிகமா, நகராட்சி காசு அதிகமா? இருந்து கோலானங்களை வழியும் ஒரு விவசாயிக்கு தராத இருக்கிற காசுக்கு பட்டுவடை பண்ணிட்டு தான் ரோட்டை எடுக்கணும். இல்லைன்னா ரோடு எடுக்கணும் விட மாட்டோம். விவசாயத்தின் பேர் போராட்டம் பண்ணுவோம். ரோடு எடுக்காத. என் மண்டபத்தில் வந்து காசு கையெழுத்து போட்டு உனக்கு 28,50,000 நான் 50,000 போகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அதில் வந்து 26 லட்சம் சில தான் போட்டுருக்காங்க. 2,40,000 எனக்கு வரவே இல்லை. அதேமாதிரி எல்லா விவசாயிக்கும் இந்த விவசாயிக்கு பாருங்கள் 1,50,000 வரல. அதேமாரி அண்ணாண்டு விவசாயிக்கு காசு வரல. மொத்தமே அவங்க 50,000, 60,000, 75,000, 90,000, 10,000, 5,000 எல்லாருமே கம்மியாக தான் சார் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் அரசியல்வாதி பங்கிட்டுக்கிறாங்களா இல்லை இருக்கிற அதிகாரிங்க பங்கிட்டுக்கிறாங்களா? எங்களுக்கு ஒன்றுமே புரியலையா. இதெல்லாம் எங்களுக்கு மொத்த பேருக்கு எங்களுக்கு காசு போட்டால் தான் நாங்கள் இடம் விடுவோம். இல்லைன்னா விடவே மாட்டோம்.